இயக்குனரும் நடிகருமான பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதிராஜாவுடைய மனைவி நந்தனா யார் அப்படிங்கிறதையும் அவங்களுடைய பயோகிராஃபியும் அவங்கள பற்றி தெரியாத சில சுவாரஸ்யமான தகவல்களை இப்போ இந்த பார்க்கலாம். பாரதிராஜாவுடைய மகன் மனோஜ் பாரதிராஜா அவர்கள் தாஜ்மஹல், சமுத்திரம், கடல் பூக்கள், அல்லி அர்ஜுனா, வருஷம்லாம் வசந்தம் என ஒரு சில திரைப்படங்களில் ஹீரோ நடிச்சிருந்தாரு. இவர் தமிழ் சினிமாவில் ஹீரோவாக நடித்தாலும் இவர் நடித்த திரைப்படங்கள்லாம் ரசிகர்கள் மத்தியில் நல்ல வரவேற்பு கிடைக்கல. அதனைத் தொடர்ந்து ஈஸ்வரன், மாநாடு, விருமன், சாம்பியன் போன்ற திரைப்படங்களில் குணச்சித்திர கதாபாத்திரத்தில் நடிகர் மனோஜ் பாரதிராஜ் அவர்கள் நடிச்சிருந்தாரு. மனோஜ் பாரதிராஜ் அவருடைய மனைவி நந்தனா அவங்க கேரளாவை சேர்ந்தவங்க. 2002ஆம் ஆண்டு சிநேகிதன் திரைப்படத்தின் மூலமாக திரைத்துறைக்கு நடிகையாக அறிமுகமானவங்க தான் நந்தனா. இவங்க இந்த திரைப்படத்துக்கு பிறகு ஏபிசிடி, சக்சஸ், சாதனை போன்ற திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. மலையாளத்திலும் பல திரைப்படங்கள் நடிச்சிருக்காங்க. பல விளம்பரங்களையும் நந்தனா அவங்க நடிச்சிருக்காங்க. நந்தனா கேரளாவை சேர்ந்தவங்க. சாதனை திரைப்படத்தில் நந்தனாவுக்கும் மனோஜ் பாரதிராஜ் அவர்களும் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அப்போதவங்களுக்குள்ள காதல் ஏற்பட்டு பின் பெற்றோரும் சம்மந்தத்துடன் இவங்களுக்கு திருமணம் நடந்துச்சு. இவங்களுடைய திருமணம் கேரளாவில் இருக்கக்கூடிய கோழிக்கூட்டில் தான் நவம்பர் 19ஆம் தேதி 2006ஆம் ஆண்டு நடைபெற்றது. இவங்களுடைய திருமண வரவேற்பு நவம்பர் 1ஆம் தேதி சென்னையில் மிகவும் பிரம்மாண்டமாக நடந்தது. மனோஜ் பாரதிராஜா நந்தனா தம்பதியினருக்கு ஆர்த்திகா, மதிவதனி அப்படின்னு 2 பெண் குழந்தைகள் இருக்காங்க. 2006ஆம் ஆண்டு தெலுங்குல ரிலீஸ் ஆன கலிங்கானா அப்படிங்கிற திரைப்படத்தில் லீடு ஹீரோயினா நந்தனா அவங்க நடிச்சிருந்தாங்க. இந்த திரைப்படத்துக்கு பிறகு வேறு எந்த திரைப்படத்தில் நடிக்கலைங்க. ஆமாங்க, திருமணத்துக்கு பிறகு சினிமாவிலேருந்து விலகுன நந்தனா அவங்க தன்னுடைய கணவர் தயாரிப்பு நிறுவனத்தில் உதவி இயக்குனராக இருந்ததாக சொல்லப்படுகிறது. இவங்களுடைய மூத்த மகள் ஆர்த்திகா இயக்குனராவதற்கு முயற்சி செய்து வருவதாக, இளைய மகள் மதிவதனி காலேஜ் படித்து வருவதாக சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் கடந்த மாதம் மனோஜ் பாரதிராஜ் அவர்களுக்கு ஹார்ட் ஆபரேஷன் செஞ்சுருக்காங்க. இதனால் அவர் ஓய்வில் இருந்ததாக சொல்லப்படுகிறது. திடீரென மனோஜ் பாரதிராஜ் அவர்களுக்கு நெஞ்சுவலி ஏற்பட்டிருக்குது. அவரை உடனே சிம்ஸ் மருத்துவமனைக்கு அழைத்து சென்றிருக்காங்க. அங்கே மனோஜ் பாரதிராஜாவை பரிசோதனை செய்த மருத்துவர் அவர் ஏற்கனவே இருந்ததாக தெரிவிச்சிருக்காங்க. யாரும் எதிர்பார்க்காதோ சொல்ல திடீரென மனோஜ் பாரதிராஜ் அவர்கள் காலமான செய்தி வெளியானதன் பலருக்கும் அதிர்ச்சியும் சோகத்தையும் ஏற்பட்டுக்குது. பலரும் தங்களுடைய ஆழ்நேரங்களை தெரிவித்து வராங்க. எங்களுடைய சார்பாக ஆழ்நேரங்களை தெரிவித்துக் கொள்கிறோம்.